ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணே நமஸ்துதி. இவர் வந்து அறிவட்ட நாயனார். இவர் பேரு அறிவட்ட நாயனார் என்று பிறகுதான் இதை உச்சரிக்கப்பட்டது. ஆனா இவர் தாயனார். தாயனார் என்று இவருடைய சொந்த பெயர். அறிவட்ட நாயனார் என்றால் இவர் இந்த திருவானுக்கு அறிவால் தாயனார் கனமங்கலம் என்னும் சோழவள நாட்டிலே அமைந்துள்ளது. இங்கு தாயனார் என்னும் ஒரு சிவனடியார் தோன்றினார். இவர் வேலன் மார்பை சேர்ந்தவர். இவர் சிவனுக்கு சம்பா அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் தினந்தோறும் படைப்பார் இறைவனுக்கு. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு சிவனடியார்னா ஒரு தொண்டு இருக்கணும். ஏதாவது ஒரு தண்ணி, ஒரு பச்சை தண்ணியை கூட கொடுக்கலாம் ஒரு அடியாருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நம்மகிட்ட இல்லைன்னா என்ன, ஏன் கல்லால் கட்டில சாக்கிய நாயனார் கல்லு கீழே கல்லில் வந்து என்னென்ன கண்ணுக்கு தெரிஞ்சுது, பூவை மலராக தெரிஞ்சுது. ஏன்னா கண்ணு மலராகுதுன்னு எடுக்கும் போது மலராக தெரிஞ்சுது, அடிக்கும் போது கல். அவன் வேலை, நம்ம வேலை கிடையாது. இவன் தானே செஞ்சான். ஒரு நாளைக்கு 3 தடவை அடித்தார். அதான் கல்லால் அடிக்கிட்டு. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த நாயனார் இவர் பல செல்வங்கள் நிறைய இருந்தது. அதே மற்றும் சிவபெருமானுக்கு சம்பா அரிசியும் மாவடுவும் செங்கீரையும் படைப்பார். சிவன் அடியார்களுக்கும் அமுது தருவார். இறைவன் பார்த்தார், என்ன தினந்தோறும் இதை கொண்டாந்து எனக்கே கொடுத்துட்டு இருக்க, செம்பாரிசியும் மாவடுவும் கீரையும். சரி என்ன பண்றது, இப்படி கையை காமிச்சா போதும், எல்லா பொருள்லாம் வத்தி போச்சு, வத்தி கருவிச்சு. இவரே ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி எங்கெங்கே போய் இது செம்பரிசியை வாங்கிக்கின்னு, மாவடு செங்கீரை எடுத்துக்கிட்டு, சம்பாரிசியை வாங்கிக்கின்னு, செங்கீரையை எடுத்துக்கிட்டு, மாவடை எடுத்துக்கிட்டு, சுவாமி கொஞ்ச நேரம் இருக்கு வாங்க, நம்ம துண்டு நின்றுடக்கூடாது, வாங்க நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் அவரே சாப்பிடாம தடுமாறிட்டு அந்த கூடையில் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போகும்போது இறைவன் பார்த்தான். நான் தூக்கிட்டா வர அப்படின்ட்டு வார வழியில், நிலத்துல வழியில் அந்த பக்கம் போன ஈஸ்வரன் கோயிலுக்கு பூமியை ரெண்டா அப்படியே லேசாக பிறந்தார். வெடி போட்டு அவனு பிறந்தார். இவர் தெரியாமல் காலை விட்டார் பாருங்க, கூட கவுந்து அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு. பள்ளத்தில் விழுந்தோடனே நம்ம சம்பாரிச்சியால கீரையும் மாவோட உள்ளே போயிடுச்சு. பார்த்தார், நம்ம தொண்டு இதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம உயிரோட இருந்து என்ன அப்படின்ட்டு அந்த அரிவாள் எடுத்து இந்த கழுத்து இங்கே போயிடுச்சு, கழுத்து கிட்ட. உடனே தாயனாரே, அறிவட்டையா நிறுத்தப்பா, இதே உள்ளே இருந்து நான் சாப்பிட்றதுக்கு காதில் உள்ளியா அப்படி சிவபெருமானுடைய திருக்குறள் கேட்ட உடனே அப்படியே நின்னாரு. அந்த பூமிக்குள்ளே இருந்து ஒரு கை வந்து இந்த அரிவாளை பிடிச்சதால் இவர் தாயனார் என்ற நாயனார் அறிவற்ற நாயனாராக பெயரெடுத்து ஒரு பெருமையை கண்டு சிவபெருமான் திருவடியை அடைந்து சென்றார். அப்பேற்பட்ட ஒரு பெருமையுடையவர் தான் இந்த அறிவற்ற நாயனார். இந்த பிடிபி சேனலிலே நம் பெருமையாக சொல்லுகிறோம். இவருடைய பெருமைகளை கண்டு மகிழுங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.